Hello viewers, welcome to Kousi's Food Book. இன்னைக்கு நம்ம Kousi's Food Bookல கல்யாண வீட்டு ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பட்டாணி போட்ட ஒரு குருமா கூட்டு பார்க்க போறோம். முதல்ல நாம மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணில நான் ஒரு 2 கப் அளவு சோயா ஆட் பண்றேன். இத ஒரு 5 minutes அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சோயா நல்லா தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இதோட தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறப்பவே உப்பு சேர்த்துட்டா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி கூடவே நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் தக்காளி கூடவே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த மீல் மேக்கர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் பட்டாணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் ட்ரை பீஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை வேக வச்சு ஆட் பண்ணுங்கள். உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா வெறும் கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சு ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 கப் தண்ணி கூட போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. விருப்பப்பட்டால் ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்க நீங்கள் மசிச்சு விடுங்க. இன்னும் கூட ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். நாம் இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்யூநட் கூட ஆட் பண்ணலாம். இல்லைனா வெறும் தேங்காய் பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சி கூட செய்யலாம். ஏன்னா கல்யாண வீட்டில் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு கல்யாண வீட்டில் சமைக்கிற சமையல்காரரோட ரெசிபி. அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா இதில் அஜினமோட்டோவும் அவங்க ஆட் பண்ணுவாங்கன்னு. பட் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கௌசிஸ் ஃபுட் புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.